உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அதோட விடலை, அவருடைய தன்னுடைய சுவாசத்தை நம்மளுக்கு தந்தாராம், நம்ம ஜீவாத்மா மானமாக. இப்போ திண்டுக்கல்ல நீங்கள் எங்கே நடந்தாலும் பிரியாணி கடைகள், ஈவன் தள்ளுவண்டியில் கூட பிரியாணி கடை. இந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட உடம்புக்கு எந்த அளவுக்கு கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவர் ஒரு சுவாசம் ஊதினார், நம்மளோட ஸ்பிரிட் மேன், ஆவிக்குள்ளான மனுஷன். இப்போ ஈவன் இந்த உடம்புக்கு அசௌகரியம்னா ஒரு டேப்லெட், ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணாலும் இந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட வெளிப்புறமான இந்த உடம்புக்கு தான் ஒழிய அந்த ஸ்பிரிட் மேன், ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு கிடையாது. ஸோ நம்ம கவனிக்கக்கூடியது எல்லாமே இந்த உலகத்தரமாக பார்த்திங்கன்னா இந்த வெளியில் உள்ள உடம்புக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்போது ஒரு மனுஷன் ஆவி கவனிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு கை மட்டும் நல்லா வளர்ந்துட்டு போகுது, இல்லை ஒருத்தனுக்கு தலை மட்டும் பெருசாகிட்டு போகுது அப்படின்னா அது ஒரு முழுமையான ஒரு இது இல்லைங்களா? எல்லா க்ரோத்தும் எல்லா வளர்ச்சியும் ஒருமிச்சு இருக்கணும். இப்போது உடம்பை மட்டும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளான ஆவிக்குள்ளான மனுஷனை கவனிக்காமல் இருந்தால் எப்படி சரியான ஜீவனுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது, இல்லைங்களா? இப்போது இன்னொரு அக்கரன்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் எடுக்கிறவங்க இதை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். யோபு 33:4 பழமையான புத்தகம், அதுலேயும் சொல்லப்பட்டது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போது நம்ம ஜீவனுள்ளவங்களை இருக்கிறோம்னா அவருடைய சுவாசம், அந்த ஸ்பிரிட் மேன், we have to keep him alive and active. சரிங்களா? இப்போ தான் நம்ம ஹோலிஸ்டிக் ஹெல்த், இந்த ஜீவன், இந்த வாழ்நாள் எப்படி நம்ம இருக்கணும்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது எப்படி நீடித்த நாள், நல்ல சமாதானம், சந்தோஷம், நிறைவான நீடித்த நாள் எப்படி நம்ம வாழ முடியும்? உபாகமம் 4:40. உபாகமம் 4:40. உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். ஓகே, இப்போ நீடித்த நாள் இருக்கணும்னா இங்கே என்ன தெளிவாக சொல்லியிருக்கு? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்வாய். சரிங்களா? இந்த அக்கரன்ஸ் இப்போது நம்மளுக்கு வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி, நான் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கேன், ஈஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு பைபிள் சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர். இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் சர்ச் பண்ணலாம் எங்கே இதோட அக்கரன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஓப்பன் பைபிள் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போது நீடித்த நாள் அப்படின்னா ஒரு வார்த்தையும், இப்போ நம்ம டிக்ஷனரியில் பார்ப்போம்ல என்ன பாசிபிள் வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கும் ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த அக்கரன்ஸ் பைபிளில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். நான் இதை சர்ச் பண்ணும்போது இந்த நீடித்த நாள், இந்த நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னென்ன ஃபுல்லாக சர்ச் பண்ணால் இங்கே அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் இப்போ வாசிக்க வேணாம், லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லேவியராகமம், இப்படி உபாகமம், இப்படி பல அக்கரன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல. எல்லாம் பார்த்திங்கன்னா மொதல் 5 புஸ்தகம் மோசே கொடுத்தது மாதிரியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துட்ட ஒருத்தங்க கேட்பாங்க, மனைவியை தள்ளி வைக்கலாமா? இல்லைடா, தள்ளி வைக்கக்கூடாது, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற ரீசனுக்காக தள்ளி வைக்கக்கூடாது. அப்போ புத்திசாலிக
அப்போ மோசே சொல்லியிருக்காரே தழுற சீட்டு கொடுத்து தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு சொல்லியிருப்பார், உங்களுடைய மன கடிதத்தின் நிமித்தம் அவன் கொடுத்தான், கட்டளையை கொடுத்தது இவரா அவனா? ஆனால் நைஸாக பால் அங்கிட்டு பாஸ் பண்ணிடுறாரு. நான் இதை சர்ச் பண்ணும்போது நான் யோசித்தேன், ஒருவேளை மோசே அந்த கட்டளைகளெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணனால அவன் மட்டும் இதை சொல்லியிருக்கானோ அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது கூட சொல்லுவோம், யோவானில் இயேசுவுக்கு பிரியமான சீஷன் அவனே அவனை பற்றி சொல்லிக்கிறான். அந்த மாதிரி மோசையோட புஸ்தகத்தில் மட்டுமா அப்படி இருக்குன்னு பார்த்தா இல்லை. பல அக்கரன்சஸ் எரேமியா எழுதின 1 ராஜாக்கள் 3:14, நெகேமியா 9:23, சங்கீதத்தில் பல அக்கரன்ஸ். அவரோட கட்டளைகள்னால நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அதாவது அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட நடை பிணம்னு சொல்லுவோம்ல, செத்த மனுஷன் மாதிரி ஜீவன் இல்லாமல் தான் இருந்திருக்கான். இந்த கட்டளைகள் மூலமாக தான் உயிர் கிடைச்சதான். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சொல்லுவார், நான் ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை, அந்த நியமங்களை, இந்த ப்ராப்பராக இப்படி தான் இருக்கணும், அப்படி வாழ்ந்தால் நீடித்த வாழ்வு இருக்கும். இப்போது ஒரு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணால் அதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஜப்பான் இருக்குல்ல, இப்போ இந்தியா ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஜப்பான் நாடுங்கிறது குட்டி குட்டி தீவுகளாக சேர்ந்து உருவானது. அதில் ஒரு தீவில் ஒரு 10 லட்சம் பேரோ என்னமோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெரிய கவுண்டெல்லாம் இல்லை. அதில் 1000க்கு மேலானவங்க 101 வயசு 102 வயசு. அதில் ஒரு அம்மா, அந்த அம்மா நான் பாட்டின்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா 102 வயசு. டெய்லி காலையில் அந்த அம்மா ஒரு 6 மைல் சைக்கிள் ஓடிட்டு போகுமா. ஒரு 20லேருந்து 40 வயசு பெண்மணி செய்யக்கூடிய எல்லா வேலையும் அந்த அம்மா செய்யுது. ஸோ அந்த அம்மாவை நம்ம எப்படி பாட்டியம்மா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் போய் 30-40 வருஷம் அவங்கள ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க என்ன ஏதுன்னு. அதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், சர்ச்சு ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்களாம். என்னப்பா சர்ச்சு ரெகுலராக அட்டன் பண்ணால் வசனம் வார்த்தை கிடைக்குது. இதில் ஒரு பர்டிகுலர் நபர், இப்போ ஒரு அம்மாவை பற்றி சொன்னேன்ல, இன்னொரு பர்டிகுலர் நபர் 92 வயசு, அவர் ஒரு டாக்டர். அவர் இன்னும் போய் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காராம். கையெல்லாம் நடுங்கலை, போய் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கும் கூட அப்போ எப்படி நம்ம அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நம்ம அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி கற்பனைகளை ஃபாலோ பண்ணணும். சரி, அப்போ கற்பனைகளை ஃபாலோ பண்ணால் நம்ம நல்லா இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள், இந்த ஒரு சாம்பிள் உபாகமம் 25:15. இது எதனால நம்ம ரூட் காஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உபாகமம் 25:15. உபாகமம் 25:15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இப்போது ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ணுறான். அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன், கெரசின் ஊற்றும்போது அந்த டப்பாவை கீழே நெளிச்சு வச்சுருப்பாங்க, கல்லில் அடிஷ்னல் வெயிட் வச்சுருப்பாங்க. நியாயமாக வேலை பார். இப்போ இன்றைக்கும் நீங்களும் நானும் நம்மளுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். நம்ம டீச்சராக இருக்கலாம், இப்போ ஈவன் டாக்டர்ஸ். சில இடத்துல நான் விசாரிக்கும்போது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போய் சைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க, சம்பளம் வந்துடும். சம்பளம் கம்மி தான், கவர்மெண்ட் டாக்டர் போய் சம்பளம் வந்துடும், அவங்க ப்ரைவேட்டாக பார்த்துப்பாங்க. டீச்சர் மலை மேலே போய் வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் போகும், எப்படி அதில் 50 பிள்ளைங்க ஒரே கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. 2 டீச்சர் இருக்காங்களா, ஒரு டீச்சர் ஒரு நாள் மலையில் ஏறு, அடுத்த நாள் நான் போய்க்கிறேன். இதெல்லாம் நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது இல்லையா? ஆனால் உங்கள் மனசு இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லுமா இல்லையா? இப்போது இந்த எல்லா காரியமும் பைபிள் அக்கரன்ஸ் இருக்கா? நியாயமாக இரு. அநியாயம் செய்கிறவனை பார்த்தா தேவன் எப்படி இருக்கிறாராம்? அருவருப்பாக இருக்கிறாராம். அப்போ நியாயமாக நட. எந்த ஒரு காரியம் நம்ம சமுதாயத்தில் பல வேறு
பொறுப்புகளில் பல்வேறு கடமைகளில் இருப்போம். நியாயமாக இரு. சப்போஸ் நான் நியாயமாக இல்லை, ஆண்டவரை வந்து தண்டனை தரணும். ஆக்சுவலாக இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டிசிப்ளின், ரூல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிசிப்ளின், இது இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இவர் க்ரியேட் பண்ணிட்டார். சரிங்களா? அவரே வந்தால் அதெல்லாம் மாற்ற முடியாது. இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுக்குள்ளே கொடுத்துருக்காருல உள்ளுணர்வு, மனசாட்சி, அது குற்றம் பிடிக்கும் நம்மளை. இப்போது ஆண்டவர் மனுஷனை படைச்சப்ப ஒரு பேசிக் திங் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நோய் புதுசாக வந்திருக்குன்னா, இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கு கொரோனா, இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எப்படி ஆண்டவர் அன்னைக்கே வச்சுருக்க முடியும் அப்படின்னா, அவர் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. அந்த சிஸ்டம் இவால்வ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வருதா, ஜெர்ம் வருதா, அதை கண்டுபிடிச்சி அழிக்கிற அளவுக்கு அது இம்ப்ரவைஸ் ஆகிட்டே போகும். இப்படி ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. சரிங்களா? இந்த சிஸ்டம் வில் ஸ்டார்ட் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் அவர் செல்ஃப். இப்போது நம்ம ஐயோ நான் சரியில்லைன்னு இந்த ஆர்டரிங், இந்த மூளை கண்ட்ரோல் கொடுத்துருச்சுன்னா, இந்த சிஸ்டம் நம்மளே தண்டிக்க ஆரம்பிச்சிடும். வி ஆர் பனிஷிங் அவர் செல்ஃப். அப்போ ஒன்று துணிஞ்சு குத்தம் பண்ணுறவனாக இருக்கணும். இந்த உலகத்தரமான ஆளுகள்லாம் சில பேர் சொல்ல கேட்டிருப்போம், அவன்லாம் பாவி, அவன் நல்லா இருக்கான், டெய்லி தண்ணி அடிக்கிறான், சிறு குடிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கான். பிரதர், நான் சும்மா தொட்டு தான் பார்த்தேன், அன்றைக்கி பார்த்து நான் மாட்டிக்கிட்டேன். உலகத்தரமானவனுக்கு வேற, அவனுக்கு அந்த உள்ளார்வு, உள்ளேருந்து ஆவிக்குள்ளானவர், அவனுக்கான ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு இது ரைட், இது தப்புன்னு தெரியுது இல்லையா? இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம பார்த்து அதை பண்ண முடியும், அநியாயமாக நடக்க முடியும்? ஒரு காரியம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுக்கு இது கரெக்டாக, இது தப்பா, உங்களுக்கு அந்த காரியம் செய்யும்போது சமாதானமாக இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கே படபடப்பாக இருக்கா, அப்போ அது பாவம் இல்லை. அது உங்களுக்கு அது கரெக்டு இல்லைன்னு செஞ்சால் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்தவருக்கு அநியாயம் பண்ணலை, உங்களுக்கு நீங்களே தண்டனையை இனிஷியேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு சாம்பிள் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது ஒரு தடவை என் பாப்பாட்ட பேசும்போது, உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க. சார், நானாக இருந்தால் அது பண்ணியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? நான் ஏவாளாக இருந்திருந்தால், நான் பிரதமரானால், நான் சிஎம் ஆனால், நம்ம அந்த ஷூவில் இருந்து பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? இப்போது உபாகமம் 30:19-20. உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மாணவர் என்றான். ஓகே, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் இது நன்மை தர மரம், இது ஜீவன் தரக்கூடிய மரம், இது நன்மை தீமை அறியக்கூடும் அப்படின்னு அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நம்ம முன்னாடி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் இதுவா. இன்றைக்கி சண்டே, நேரத்துக்கு எழுந்துச்சு சர்ச்சுக்கு போகலாமா, லேட்டாக எழுந்திரிச்சு கறி கஞ்சி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கலாமா? 2 ஆப்ஷன் நம்ம முன்னாடி இருக்குது. கரெக்டாக? வேலையை விட்டு சம்பாரிச்சிட்டு ஒரு ஆண்மகன் வீட்டுக்கு வர்றான், டாஸ்மாக் போகலாமா, நேராக வீட்டுக்கு போகலாமா? 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த காரியத்தினாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடியது இது செய்யலாமா வேணாமா? பிள்ளைங்க பாடம் வந்தோன்னே ஹோம்ஒர்க் பண்ணலாமா, இல்லை சும்மா உட்காந்துருக்கலாமா? அவங்களுக்குன்னு எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளலாமா, இல்லை இதை தெரிந்து கொள்ளலாமா? நம்மளோட சாய்ஸ். நம்ம ஆதாம் ஏவாளை குற்றம் பிடிக்க தேவையில்லை. இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னா எது ரைட்டு எது தப்புன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோம்பேறி சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாட்டில் பாத்திரத்தை கை வச்சுட்டு வாய்க்கு கொண்டு போகிறது கூட யோசிப்பானா? சோம்பேறியாக இருந்தால் சாப்பிட்ற கூட இங்கே லாய்க்கில் அவன் வேலை செய்யணும், ஆக்டிவாக இருக்கணும். இப்போது ஆஃப்டர் 40
சில இஷ்யூஸ்க்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் பீயிங் ஆக்டிவ், நடக்கலை, உட்காந்தே இருக்க, சோம்பேத்தனமாக இருக்க. ஒரு நாள் 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தூங்கணும். ஒரு நாள் 12 மணி நேரம் தூங்கி எழுந்துச்சு பாருங்கள். சொல்லப்போனால் சுகமாக தானே இருக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்கும். சீரியஸாக டெஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். எந்த காரியத்தை எப்படி செய்யணுமோ அந்த காரியத்தை அப்படி தான் செய்யணும். சரிங்களா? 7 மணி நேரம் தூங்குறது போல் இன்றைக்கி ஹாலிடே, இன்றைக்கி நான் 12-14 மணி நேரம் தூங்குறேன். சாப்பாடு எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் எவ்வளோ தான் சாப்பிடணுன்னு இருக்குது. உன் தொண்டையில் கத்தியை வை, தேவையில்லாமல் உள்ளே இறக்காத. எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு உடம்பு வெயிட் போட்டுச்சுன்னு அமெரிக்காவில் 60 to 80% ஒபிசிட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அசௌகரியம். என்ன காரியம், இந்த நாக்கு, இந்த டேஸ்ட் பட், இதுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா என்ன? இது ஹெல்தி ஃபுட், இது நல்ல ஃபுட்டு, இது ஃபாஸ்ட் ஃபுட். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய இப்போ வரக்கூடிய உணவு பண்டங்களை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா காக்கா சாப்பிடாது, எறும்பு ஈ கூட வந்து மொக்கையாது. நம்ம அதை விரட்டி போயிட்டுருப்போம். வீட்டில் அம்மா செய்கிற சாப்பாடு, சாம்பார், ரசம் ரொம்ப கஷ்டமாக தெரியுது. எந்த காரியம், இப்போ நம்ம பேசிகிட்டே போகலாம், எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம மனசுக்கு தெரியும் இது கரெக்ட், இது தப்பு. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த சாய்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு மேக்? நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை தான், ஆனால் நான் தப்பான சாய்ஸ் தான் எடுப்பேன். நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை தான், இந்த ஒயரை நான் பிடிச்சிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணுவேன், எலக்ட்ரிசிட்டி அடிக்குமா அடிக்காதா, ஷாக் ஆகுமா ஆகாதா, தீக்குச்சி கொளுத்தி நான் விரலை கொண்டே வைப்பேன், பொசுக்க தான் செய்யும். ஐயா, உன்னை தூக்கி எரி நெருப்பில் வேற ஒருத்தன் போட்டால் காப்பாற்ற வேண்டியது அவரோடது. நீயே போய் எரி நெருப்பில் குதிச்சா அவர் எப்படி வந்து காப்பாற்றுவார்? கரெக்டுங்களா? ஸோ ஒருத்தன் உங்கள் மேலே என்ஃபோர்ஸ் பண்ணி வந்தால் அவர் வந்து தடுக்கிறதுக்கு, இடைப்படுறதுக்கு ரீசன் இருக்குது. நீங்கள் கூப்பிடுவீங்க, கதறுவீங்க, அப்பா வாங்க என் கூட. நீங்களாக செய்யும்போது அப்படி இல்லைன்னா ஆதாமேவல் அந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது அவர் தடுத்துருந்துருக்கலாம் இல்லைங்களா? சாய்ஸ். நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டும் ரட்சராகவும் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடியது ஜீவனா மரணமா, சாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லைடும் தனியாக ஒரு மெசேஜாக கூட ப்ரீச் பண்ணிட்டு போகலாம். பட் ஐ வாண்டட் டு கிவ் கன்சைஸ். இப்போ நோட்ஸ், எக்ஸாம்க்கு முன்னாடி எழுதி சின்ன நோட்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்லைடும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சாய்ஸ். 1. 2வது, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாசிக்கும்போது. நீதிமொழிகள் 4:20-23. நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. ஓகே, இப்போது இதில் நிறையா விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 1, ஜீவன் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. இது இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லைன்னு நான் டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் ஒரு டேப்லெட் தருவார். இந்த உலகத்தரமாக படித்து கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு டேப்லெட், இது சாப்பிட்டா எனக்கு வயிறு பிரச்சனை சரியாயிரும். ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா தலைவலியை கொடுக்கும். என்ன டேப்லெட்னாலும் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒரு டேப்லெட் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்துட முடியும், இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் என்ன. இது வரைக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவமே இல்லை. ஒரு இடத்துல பூச்சி பூசினா அடுத்த இடம் பிச்சுக்கும், ஏன்னா இது உலகத்தரமானது. ஆனால் ஜீவன், இந்த ஃபார் த ஹோல் பாடி, இந்த முழுமையான உடலுக்கும் ஜீவன் என்னது? தேடி பார்க்கணுமா? தேடுகிறவன் கண்டடைவான். தேடி பார்க்கணும். அடுத்து ஒன்று இதே இதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்றைக்கி நம்ம வர்ஷிப் டைம் அப்போ பார்த்தோம். ஒரு அம்மா அந்த வழியாக ஒரு கர்த்தரோட ஒரு ஊழியக்காரன் போயிட்டு வந்துட்டுருக்கான்.
சரி, இந்த ஊழியக்காரன் போயிட்டு வந்துட்டுருக்காரு, வெயில், அந்த காலத்தில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கா போது நம்ம வீட்டில் மேல் மாடியில் ஒரு ரூம் கட்டி இவர் வந்தால் தங்குறதுக்கு பண்ணி கொடுக்கலாம். கர்த்தரோட ஊழியன் இருந்துட்டு போட்டோம். அந்த ஊழியக்காரர் இந்த அம்மா செஞ்சதை குறித்து சந்தோஷம். ஏம்மா, நான் ஒரு கர்த்தரோட ஊழியக்காரன், உனக்கு என்ன வேணும்? அந்த அம்மா எனக்கு எந்த குறைன்னு சொல்லலை. ஷலோம், நான் நிறைவாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்போ அந்த ஊழியக்காரன் கீழே இருக்க அசிஸ்டன்ட் சொல்கிறான், இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா சொல்லலை எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கஷ்டம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. குழந்தை இல்லை, ஆனால் நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் எனக்கு குழந்தை தருவார். அந்த அம்மா நல்லா இருக்கு. ஊழியக்காரன் சொல்கிறான், அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். இந்த குழந்தை பெருசாகி வளருது, வெளில போய் விளையாடுது, ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கும், சரிங்களா? இறந்து போயிடுது அந்த குழந்தை. அந்த குழந்தைய கொண்டாந்து அந்த ஊழியக்காரன் படுக்கையில் அந்த அம்மா படுக்க வச்சுட்டு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு போய் அந்த கர்த்தரோட ஊழியக்காரனை கூட்டுவான்னு சொல்லுது. பயங்கர புத்திசாலியான கணவர், இந்நேரத்தில் எதுக்கு ஊழியக்காரரை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்குறாரு வீட்டுக்காரர், சரிங்களா? பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுது. அவர் வர்றாரு, நல்லா நீங்கள் வாஸ்து பாருங்கள், என்னம்மான்னு கேட்குறாரு. இஸ் எவ்ரிதிங் ஃபைன், ஷலோம், பரிபூர்ணமாக சமாதானமாக இருக்கேன். ஏம்மா, பிள்ளை இறந்துட்டான், நீங்கள் இருக்கீங்க, ஆண்டவர் இருக்கார், எழுப்பிடுவார். அந்த ஊழியக்காரன் எழுப்புனா, இன்றைக்கி எனக்கு பெரிய பிரச்சனை. அப்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை நம்முடைய தேவன், எதை நம்ம பெருசு பண்ணிட்டோம்? இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டோம். இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னாடி இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா ஆக்சுவலாக அது ஒன்றும் இல்லை, இல்லாமல் அவரால் மாற்றிட முடியும். ஆனால் இது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு இந்த இஷ்யூவாக ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, நம்மளாம் எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கல, நான் இப்படி இருந்திருக்கணும், இப்படி இல்லை, நம்மளாம் நமக்குள்ளே விதைச்சிக்கிறது. இந்த முழு உடம்புக்கும் ஆரோக்கியமானதுன்னா வசனம். நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும், சரிங்க? இந்த அம்மா அந்த அம்மாவோட இருதயத்தை காத்துக்கொள்ளனா, அந்த அம்மா வாயிலிருந்து சமாதானமாக இருக்கேன், ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்காது, சரிங்களா? இந்த வசனம் 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 சொல்லும்போது இன்னும் நான் ஒன்று சொல்லணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லைங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இல்லை. சாத்தான் வர்றான், அவரை சோதிக்கிறான். ஏசு என்ன சொன்னார்? டேய், உன்னை எட்டி கீழே தள்ளினப்ப அப்பா நானும் தானடா கூட இருந்தேன், நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்குற ஆளா? உண்மை தானே, அதானே உண்மை, கரெக்டாக? ஆனால் அவர் என்ன சொன்னார்? தேவகுமாரனாக இருந்தால் கூட இந்த மாம்சமான உடம்பில் இருக்கும்போது அவர் எதை வச்சு தான் எதிர்த்து நிற்க முடியுது? வசனத்தை வச்சு தான் எதிர்த்து நிற்க முடியுது. ஸோ இந்த வசனத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஏசு ஏதாவது பண்ணார்னா அவர் எப்படினாலும் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். அவர் ஒன்று பண்ணுறாருனா அதிலேருந்து நம்ம படித்து எடுத்துக்கிறது தான். இப்போ எம்மா ஒரு சீஷர்களோடு போனப்போ அவரோட கையை ஆணி இறந்த கரங்களை காமிச்சிருந்துருக்கலாம். அவர் போகும்போது தன்னை குறித்து எழுதப்பட்டதெல்லாம், மோசே முதல் தன்னை குறித்து எழுதப்பட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராராம். வெறும் வசனத்தை தான் சொல்லிக்கிட்டே வராரு. அவங்க கொழுது விட்டு எரிஞ்சிச்சான், அப்பத்தை பிக்கிறாரு, அவங்க கண் திறக்கப்படுது, இதுதான் ஏசுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஏன்? அவர் தான் யாருன்னு காமிச்சிருக்கலாம். அப்படி காமிச்சிருந்தா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறது? ஏசு கிறிஸ்து வரணும், அவர் ஆணி இறந்த கரங்களை நான் பார்க்கணும், அப்போ தான் நான் விசுவாசிப்பேன். இல்லை, வேதம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது? ஸோ ஜீவன் இங்கே இருக்குது. ஸோ இப்போது ஒரு மொபைல் டவுன் போய் சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா? நம்ம டவுன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா பசிக்குது அப்பா அப்படின்னு சொல்லி பாப்பா சாப்பாடு கேட்கும். காலையில் ஏந்திரிச்சோன்னா அந்த மாதிரி பசி இருக்கணும்ல, ஆண்டவரை தேடணும்னு சொல்லிட்டு. இப்போ ஏசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக டீல் பண்ணாருன்னு பார்த்தோம். ஏசு கிறிஸ்டிருந்து ஹீலிங் ஜஸ்ட் ஃப்ளூ, அவரை தொட்டவங்கள்லாம் குணமானாங்க. ஆனால் அவர் தனக்குன்னு டைம் ஒதுக்கிட்டு தனியான இடம் போனாராம், ஒரு மலை மேலே, ஒரு வனாந்தரம் மேலே. எதுக்காக? ஹீ ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர். அப்பாட்ட அவர் கனெக்ட் பண்ணி எடுத்தால் தான் இங்கே கொடுக்க முடியும். இங்கே கொடுத்துக்கிட்டே இருந்தால் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் இஸ் த ஃபாதர். இன்றைக்கும் நீங்கள் உலகத்தை போய் சந்திக்கிறீங்க,
உங்களுக்கான திறமையை வச்சோ இல்லை ஆவியானவர் அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த தேவன் அன்னன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த கிருபையை வச்சு நீங்கள் அன்னைக்கான காரியங்களை செயல்படுத்துகிறீங்க. அடுத்த நாள் எப்படி உங்களால் செயல்பட முடியும்? போய் உட்காரணும் தேவ சமூகத்தில், இல்லைங்களா? அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்டாக? ஸோ ஜீவன் இங்கே தான் இருக்குது. நம்ம வெளியில் போய் எங்கேயும் தேட வேணாம். நல்ல வாழ்க்கை வாழ்கிறது எப்படி? ஃபுல் மோசே 120 வயசு. இன்றைக்கும் யாராவது ஒருத்தர், இது அடுத்த ஸ்லைடோடு சேர்ந்து பார்த்துக்கலாம். நீதிமொழிகள் 13:3, அதே மாதிரி நீதிமொழிகள் 18:21. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். நீதிமொழிகள் 18:21 சிஸ்டர். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ நம்ம ஒரு அம்மா ஷலோம் அப்படின்னு சொன்னிச்சுன்னு சொன்னேன்ல, இருதயத்தை காத்துக்கொள்வது நம்ம டியூட்டி, என்ன பேசுகிறோங்கிறத பார்த்துக்கிறது ஒரு டியூட்டி. மோசே 120 வயசு மறைக்கும்போது கண் மங்கவும் இல்லை, உடலில் ஒரு பிரச்சனை கூட இல்லை. சரி, காலேப் 40 வயசாகும்போது போய் வேவு பார்க்க போகிறான். காலேப் ஜோஷுவா இன்னும் கோத்திரத்துக்கு ஒத்தர போகிறாங்க. வந்து துர்ச்செய்தி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தது தான், ஆனால் அவங்க சொல்கிறது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த காட்லி பிரின்சிபல். ஆண்டவர் சொல்கிறாரு, தேசத்தை உனக்கு முன்பாக வைத்தேன், போய் பிடித்துக்கொள். அப்போது தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன், ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன், கோ அண்ட் பொசஸ், நீ போய் ஆக்குபை பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த 2 பேர் போயிட்டு வந்து துர்ச்செய்தி, அவங்க நாவை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவங்கள மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க. ஆமாம், போக முடியாது, அவங்க பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளியாட்டம் இருக்கோம். இதனால் 40 வருஷம் சும்மா சுற்றினாங்க, எல்லா பேரும் இறந்துட்டாங்க. இப்போது காலேபும் ஜோஷுவாவும் அவங்க கூட்டத்தில் இறந்தாங்க. அவங்க 2 பேரும் நம்மளால் போய் தேசத்தை பிடிச்சிக்க முடியும்னு நின்னாங்க. ஆனாலும் மற்றவங்க சுற்றும்போது இவங்களும் சுற்ற முடிஞ்சது. 85 வயசு அவங்க உள்ளே போகும்போது காலேப் ஜோஷுவா பார்த்து சொல்கிறான், இந்த மலையை எனக்கு கொடு, நான் போய் பிடிச்சிக்கிறேன். அந்த மலையில் யார் இருந்ததுன்னா ராட்சதர்கள், அரக்கர்கள், பெரிய ஆளுக. காலேபுக்கு வயசு 85. அவர் சும்மா வார்த்தையில் சொல்லலை, மோசே என்னை அனுப்பினப்ப எந்த அளவுக்கு பலவானாக இருந்தேனோ அதே மாதிரி இன்றைக்கும் நான் பலவானாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாராவது, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், 57 வயசு, என்னால் சரியாக நடக்க முடியல, சரியாக பார்க்க முடியல, 40 வயசுக்கு மேலே வந்துட்டால் இந்த இஷ்யூலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம துர்ச்செய்தியை பேசுகிறோம். நம்ம நாவின் வல்லமையை ஜீவனுக்காகவும் இருக்கலாம், மரணத்துக்காகவும் இருக்கலாம். நம்ம எதை எடுத்து நம்ம பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம ஹார்ட், நம்ம இருதயம் என்ன சொல்லுது, நம்ம நாக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா நான் சாய்ஸ் இஸ் அவர்ஸுங்கிற மாதிரி பேசுகிறதுலையும் சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஒரு நல்ல ஒரு உத்தரம் பெரிய சண்டையை கூட சால்வ் பண்ணிடுமா. நம்மளோட பேச்சு, நம்ம ஹவு வி டீல் வித் திங்ஸ், வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஜீவனோ மரணமோ நம்ம வாய். ஒரு இடத்துல உனக்கு குழந்தை பிறக்குண்டா அப்படின்னு தேவதூதன் ஒன்று சொல்கிறான். எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவன் ஊமை ஆயிடுறான். ஏன்னா அவன் வாயை திறந்து பேசினா ஆண்டவர்கிட்டருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கூட அவன் தடுத்து நிறுத்திட முடியும். கரெக்டுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை ஆண்டவர் தர்றேங்கிறது அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் இந்த நாளே சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னால் அந்த நாள் சரியில்லாமல் தான் போகும். சரிங்களா? ஏன்னா யூ ஹாவ் கமாண்டட். அவருடைய சாயலும் அவரோட ரூபமும் அவரோட குட்டி தேவர்களை அவனை படைச்சிருக்காரு. வெளிச்சம் உண்டாக கடவுனது வெளிச்சம் உண்டாகிட்டு. இன்றைக்கி நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம், இந்த உண்டாக கடவுனது இன்னும் ஸ்டில் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங், இன்னும் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வல்லமை உள்ள நீங்கள் அது தெரியாமல் கூமுட்டையா வாயை திறந்து இது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வாயை வச்சு அறிக்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். சரிங்களா? இப்போது நம்ம பார்த்தது வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு ஜீவன், சாய்ஸ், வாழ்க்கையில் ஒரு நிகழ்வுகளும் என்ன செய்யக்கூடியங்கிற சாய்ஸ் இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்குது.
நம்ம இருதயத்தை காக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார், நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா. நம்ம நாக்கில் ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. அதை எப்படி பார்த்துக்க நம்ம பார்த்து போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கம்யூனியனுக்கானது அல்ல, தேவனுடைய ஐக்கியம் அதுக்கானது இல்லை. ஆனால் இது சொல்லாமல் போனால் இது நிறைவாகாது. இப்போது ஒரு திராட்சை செடி, அதில் இருக்க கிளைகள், இப்போது அந்த கிளைகள்னாலையா அந்த பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த திராட்சை செடி அதோட வேர் இது சகல சத்துக்களையும் எடுத்து இந்த ஜீவனை, இந்த லைஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை இந்த கிளைகளுக்கு கொடுக்குது. அவர் தான் திராட்சை செடி, நீங்களும் நானும் கிளைகளாக இருக்கிறோம். அவர் இல்லாமல், அவர்கிட்ட விலகி உங்களாலையும் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நம்ம மூலமாக தான் சகலத்தையும் செய்வார். ஆனால் அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பந்தி, அப்பமும் ரசமும் அவருடைய நினைவாக நம்ம செய்யும்போது, அவர் அடிக்கப்பட்டார். நான் இவ்வளோ சொன்னேன்ல, ஜீவ அப்பம் நானே. அப்பம் என்னத்துக்கு? புசிக்கிறதுக்கு. இந்த அப்பத்தை புசிச்சால் உங்களுக்கு ஜீவன் இருக்கும். கம்யூனியன், அவர் அடிக்கப்பட்டார், எனக்கான சகலமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, சாய்ஸஸ். ஈவன் அந்த சாய்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒழுங்காக ஃபிட்டாக இருந்திருக்கணும், ஒழுங்காக சாப்பிட்ருந்துருக்கணும், ஒழுங்காக எல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். இது தவறிட்டீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன அசௌகரியம் இருக்குது. இப்போ இந்த ரிவர்ஸ் அவுட் பண்ணணும்ல, இந்த ரிவர்ஸ் அவுட் பண்ணுறது சில நேரம் டெட்லாக் சுச்சுவேஷன், அதாவது இட் ஹாஸ் கான் டு அ லெவல் வேர் இட் கேனாட் பி ரிவர்ஸ்டுங்கிற நிலமை இருக்கும் பொழுது, ஒன்றே ஒன்று உங்களை மீட்டெடுக்கக்கூடியது இதுதான். உங்களுடைய நோய்களை அவர் மேல் சுமத்தப்பட்டதாக பாருங்கள். வனாந்தரத்தில் சர்ப்பங்கள் கடிக்கப்பட்ட பொழுது ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. பாம்பு ஏன் கடிச்சது? கல்லை புரட்டினாங்க, பாம்பு கடிச்சது. ஸோ அவங்க பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணலை, இல்லை பண்ணக்கூடியாத காரியத்தை பண்ணாங்க. சரிங்களா? இப்போவும் நம்ம இவ்வளோ பண்ணணும்னு பார்த்தோம்ல, பண்ணணும். சப்போஸ் ஒரு காலம் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐ ஹவ் கான் டு அ லெவல் வேர் ஐ ஹவ் காட் அ டிசீஸ். எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது அப்பத்தில் பங்கெடுங்க. உங்களுடைய நோய் அவர் மேல் சுமத்தப்பட்டதுன்னு பாருங்க. நோக்கி பார்த்தா போதும், நீங்கள் குணமடைவீர்கள். ஏன்னா அவர் உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார். கரெக்டுங்களா? இப்போது நான் கேட்குறேன், நான் அப்பத்துலேயும் ரசத்துலேயும் பங்கெடுத்தேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், நான் ரிவர்ஸ் அவுட் பண்ணிட்டேன். மறுபடியும் போய் அதே தவறுகளை திரும்பி செய்வோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீ போமா, இது வரைக்கும் உனக்கு தண்டனை இல்லை, யார் உன் மேலே கல்லெறியலை, நானும் உன் மேல் கல்லெறியலை, இனிமேல் பாவம் செய்யாதே. இது வரைக்கும் வெளிச்சம் இல்லாதவங்க, விளங்காதவங்க, யூ கோ டு த கிராஸ், see yourself punished. உங்களுடைய நோய் சுமத்தப்பட்டது, உங்களுக்கான தண்டனை எடுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் எவ்வளோ கிருபையாக வார்த்தையின் படி நம்ம நடக்கணும். இல்லைன்னா முந்தின எத்து காதிலும் பிந்தின எத்து ரொம்ப மோசமாக இருக்குமா? சொல்லப்போனால் என்னோடய நேச்சர் இல்லை இது சொல்கிறது. ஏன்னா மோசே மேடம் சொன்னாங்க 2வது முறை அடித்தான். மோசையை வாசிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்னென்னா, மோசேயை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியவே அவர் நீ அதை பார்த்துக்க உள்ளே நுழைய மாட்டேன்னு சொன்னார். அவன் 2வது முறை அடித்தான். ஆண்டவர் தெளிவாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எவ்வளோ கிருபையான தேவன்னு என் ஜனங்கள் முன்னாடி காட்டாமல் போயிட்டேன். நீ என்னமோ பார் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு உன்னை உயர்த்தி அவங்கள துச்சமாக பார்த்த மாதிரி அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இப்போவும் இந்த முந்தினத்தை பார்த்தாலும் பிந்தினத்து இட் டசன்ட் கம் ஸ்பான்டேனியஸ்லி ஃபார் மீ. ஏன்னா கிருபையினால் நம்ம பிடிச்சிக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், சகலம் நன்மையாக இருக்கும். இந்த கண்டிஷன் கொடுக்குறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கார் இல்லையா? நம்ம தாட்ஃபுல்லாக நடக்கணும். கரெக்டுங்களா?
இன்றைக்கும் நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தால் கூட இந்த உலகத்தரமாக நம்ம அசௌகரியம், நோய் பிரச்சனைகள் இந்த மாதிரி போகாமல் ரொம்ப ஈஸியாக காத்துக்க முடியும். வசனத்தில் பிடிச்சு நிற்கணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும், தெளிவான வார்த்தைகளை பேசணும். The choices that we make in day-to-day life is very important. சரிங்களா? அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ள பரிபூர்ணம் நிரம்பி அவர் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்தால் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்வோம். சரிங்களா? பி பிளஸ்ட். கடந்த நாட்களில் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அவர் தம்முடைய ஆவிய மனுஷனுக்குள்ளே வச்சாருன்னு. ஆதாமுக்குள்ளே வந்த மனிதனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் பக்கத்தில் வச்சு பார்த்தா ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு ஜெராக்ஸ் மெஷினில் போய் ஒரு பேப்பர் கொடுக்குறீங்க, நல்ல மெஷினாக இருந்துச்சுன்னா இந்த ஒரிஜினல் எப்படியோ அப்படியே இங்கே இருக்கும். சில சமயத்தில் நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படியே வருதியா, அதை உடனே குறைச்சல் கிடையாது. தேவன் மனிதனை உண்டாக்குன போது அப்படியே அவருடைய டெம்ப்ளேட் அப்படியே இங்கே வந்திருக்குது. இதை நான் ரொம்ப அதிகமாக சொல்லுவேன். ஆனால் இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும். தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தில் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்னபோது அவருடைய சாயல், அவருடைய ரூபம் பத்தாவதுக்கு இப்போ ஒரு சரீரம் கொடுக்குறார். இந்த சரீரத்தை அவர் போய் மண் எடுத்து அவர் சொன்ன மாதிரி பொம்மை செஞ்சு, பொம்மை என்ன கழுத மாதிரி குதிரை மாதிரி எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மண் எடுத்து பொம்மை எப்படி வந்ததுனாக்க, சரீரம் ஆதாமுடைய சரீரம் அது எப்படின்னா தேவனுடைய ஆவியை உள்ளடக்கத்தக்கதாக ஒரு சரீரம். இன்றைக்கு இப்போ மிலிட்ரியில் போகிறப்ப சிலருக்கு கை கால் ஏதாவது ஆயிடுது. அப்போ ஒருத்தர் கை போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம், ஆவிக்குரிய கை அங்கே இருக்குது, சரீர கை இல்லை. அதனால தான் அவர் ஒரு குறைவை உணர்றார். இல்லாட்டி குறைவை உணர முடியாது. அப்படி தேவனுடைய சாயல் ரூபத்தில் அப்படியே அந்த டெம்ப்ளேட்டில் உண்டான இந்த மனுஷனுடைய ஆவி அதை உள்ளடக்கத்தக்கதாக கரெக்ட் ஃபிட்டிங். சில டெய்லர்ஸு தச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தோம்னா அப்படி நீட்டாக கரெக்டாக இருக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் ஜாக்கெட் அடிக்கடி கூட போச்சு குறைஞ்ச போச்சு பிடிச்சு தைக்கிறேன், இல்லாட்டி லூஸ் பண்ணுறேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு அது டைட்டாக இருக்கலாம், தூக்கி போட்டு வேறு புதுசாக தைச்சி போட்டுக்குங்க, அப்புறமேலு கொஞ்ச நாளில் பழசு சரியாயிரும். எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் பிரித்து தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் கரெக்ட் ஃபிட்டிங் போட்டால் தானே நமக்கு நல்லா இருக்குது. லூஸாக இருந்தால் நல்லா இருக்கா, ரொம்ப டைட்டாக இருந்தால் நல்லா இருக்கா? இல்லையே. அப்போ தேவனுடைய ஆவியை கரெக்ட் ஃபிட்டிங்காக சரீரத்தில் உள்ளடக்கக்கூடியதாக இந்த சரீரம் இருக்கணும். அதைத்தான் செய்தார். அப்படி செஞ்சதுனால தான் இயேசு கிறிஸ்து நம்மை போல சரீரத்தை உடையவராய், அவரை பெரிய ஆளாக இருந்தாரா இல்லை நம்மள குட்டையாக இருந்தாரா? குட்டையும் இல்லை நெட்டையும் இல்லை, சரியாக தான் இருக்கிறார். அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் பூரணமாக வாசமாக இருந்துச்சு. இந்த 2 வசனங்களை மறுபடி பார்க்கலாம். கொலோசேர் 2:9-10.
கொலோசையர் 2:9-10. இயேசு கிறிஸ்து யாரு? தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த குமாரனாகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் சேர்ந்துதான் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினார்கள். இப்போ அவ்வளவு பெரிய இயேசு கீழே மனுஷனா 6 அடின்னு வச்சுக்கிறோமே, 6 அடி உயரத்தில் அவர் வர்றாரு. இந்த அவருடைய சரீரத்துக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் இருக்குதான். வாசிங்க 9. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் சரீர பிரகாரம் இந்த 6 அடிக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அந்த குணம், அவருடைய குணம், தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் இந்த 6 அடி ஆளுக்குள்ள இருக்குது. அது எவ்வளவு பெரிய அளவிடப்பட முடியாத தேவாதி தேவன். இயேசுவும் அப்படிதான். அவரை பற்றி சொல்லும்போது யோவான் 5:26 எழுதியிருக்கு, பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதாவது இவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவே அவர் செய்வாராம். அப்படி ஒரு ஈக்குவல் சம நிலையை கர்த்தர் கொடுத்துட்டார். அது மகா பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், நான் எப்போ பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டார். சரி, ஆனால் இயேசுக்குள்ள தேவத்துவத்தோடைய பரிபூர்ணமெல்லாம் அங்கே இருந்துச்சு. இதில் என்ன அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நீங்களும் அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அடுத்த வசனம் 10 வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதை ஒரு வேளை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கணும் எனக்கே தெரியலை, இன்னமும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இதுதான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுது. இந்த உலகம் சொல்லுது நீங்கள் பாவின்னு, நீங்கள் உலகம் சொல்லுது நீங்கள் விழுந்து போன ஆளுன்னு, இந்த உலகம் சொல்லுது நீ அறிவு கட்டவனே அப்படி சொல்லுது. இந்த உலகம் சொல்லுது நீ பாவி தரங்கட்டவன் அப்படியெல்லாம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்படி ஆள், என்னுடைய சாயல் ரூபம், இயேசு சமமாக இருக்கக்கூடிய ஆள். ஆதாமுடைய ஆவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் அந்த ஆதாமுடைய ஆவிக்கும் பார்த்தோம்னா 2 பக்கத்தில் வச்சு பார்த்தா வித்தியாசமே தெரியாது. இப்போ என்னென்னா இந்த சரீரம் கூட பாருங்க, இந்த சரீரம் கூட தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தால் தான் உள்ளுக்க கரெக்ட் ஃபிட்டிங்காக அந்த ஆவியை உள்ளடக்க முடியும். அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பார்த்தா சரீர பிரகாரமாக நீங்கள் நிதானித்து பார்க்கணும்னா கூட அவர் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய குணத்தை நீங்கள் பார்க்கணுமானா இயேசுவை பார்த்தா நீங்கள் அவரை பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி சரீர பிரகாரமாக இருக்கிற ஆளுகளை தான் நம்ம மனுஷர் பார்க்குறோம். நம்ம ஆவி ஏதோ பேசுதுன்னு இப்போ கர்த்தர் பேசுகிறாரு, என்னென்ன பேசுனாருன்னு உடனே நமக்கு தெரியுதா? தெரியலை. பிசாசு என்னென்ன பேசுகிறான்னு தெரியுதா? தெரியல. ஆனால் அதான் நிறையா தெரியுது, ஆனால் அதான் தெரியலை. கர்த்தர் பேசுகிறதெல்லாம் நமக்கு கேட்டுச்சா? இல்லை. பிசாசு பேசுகிறதெல்லாம் கூட நமக்கு கேட்டுச்சா? இல்லை. அப்போ வெறும் ஆவி மண்டலத்தில் இருக்கிறத நம்ம பெர்சீவ் பண்ண முடியலை. ஏன்? அன்னைக்கு பாவம் செஞ்சானே அவன் பாவம் செஞ்ச போது சரீர கண்கள் மட்டும் இல்லை, அதாவது மாம்ச கண்கள், பாவ கண்கள் திறந்துச்சு. அந்த ஆவிக்குரிய கண் அடைச்சிக்கிச்சுன்னு அந்த இடத்துல எழுதலை. அது எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் விளக்கம் நல்லா இருந்திருக்கும். இப்போ ஆவிக்குரிய கண்கள் ரொம்ப தெளிவாக தெரியாததுனால மனுஷன் சரீரத்தில் இருக்கிற ஆளையா பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான்.
அதுதான் நல்லவைங்கிறான், இவன் கெட்டவைங்கிறான். அப்போ தேவனை பார்க்கறது எப்படி? ஆவிக்கு இவன் ஆவியாக இருந்தாலுமே தேவன் ஆவியாக இருக்கிறவரை பார்க்க முடியலை. பார்க்கறதுக்காக ஒரு ஆள் வேணும். இவனுடைய பாவத்துக்கு பரிகாரமும் செய்யணும். அதுக்காக இவனை மாதிரி சரீரத்தில் ஒரு ஆள் வரணும். அது மாத்திரமல்ல, அப்படி சரீரத்தில் இருக்கவருடைய ஆளுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சரீரத்தில் இருக்கிற தேவனுடைய குமாரன் அவருடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிவிட்டார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லிவிட்டார். இயேசுடைய நடவடிக்கைகள், அவர் என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார், என்ன போதிக்கிறார், எல்லாம் தேவனை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, பிசாசை எப்படி மேற்கொள்ளலான்னு, நீங்கள் எப்படி தேவனுடைய சார்பாக பூமியை ஆளலான்னு அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி உண்டாக்குனார். தேவனுடைய சார்பாக நீங்கள் பூமியை ஆண்டு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளாக உண்டாக்குனார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் நினைக்கலாம், என்ன 6 அடி மனுஷனாக இருந்த ஆதாமுக்கா கொடுத்தாரு? ஆமாம், 6 அடி மனுஷன் தான். ஆனால் அவனுக்குள்ள அவ்வளோ அதிகாரம் வல்லமை இருந்தது. எப்படி தேவன் செயல்படுகிறாரோ அதுபோல செயல்பட தேவன் அண்டசராசரங்களை ஆளுகிறார், இவன் பூமியை ஆள. என்னுடைய சார்பான நீ பூமியை ஆண்டுக்கணும் அப்படி சொல்கிறார். அதான் விட்டா விடுங்க. ஆனால் இப்பொழுது இயேசுவானவர் மறுபடியும் அந்த அதிகாரத்தை பிசாசுக்கிட்ட இருந்து பிடுங்கி உங்ககிட்டையும் என்கிட்டையும் கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், பிசாசு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, எஸ் நமக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்வார், என்ன செய்ய முடியாது, அதுவும் நமக்கு தெரியும். நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய முடியாது, அதுவும் நமக்கு தெரியணும். தேவன் உங்களை அவருக்கு சமமாக வச்சுக்கிட்டாரு, பிள்ளையா வச்சுக்கிட்டாரு, தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. வேற எந்த சிருஷ்டிக்காவது இந்த ஸ்லாக்கியம் கிடைத்ததுங்களா? காப்ரியேல், மிகாவேல் தூதர், 2 தூதர்களை பற்றி ரொம்ப தெளிவாக பைபிளில் எழுதியிருக்கு. இவங்க எல்லாம் முன்னாடி வந்து நிற்கணும். அவங்க வந்து அட்டென்ஷனில் நின்று, ஆண்டவரே இந்த காரியம் எப்படின்னு சொல்லணும். அப்புறம் இவர் எதையாவது சொன்னால் போய் அங்கே பைபிளில் எழுதியே இருக்கு, எந்த தூதனையாவது தமது வலது பட்சத்தில் உட்கார சொன்னாரா? ஆனால் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அதாவது நீங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள்னு உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது, நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கங்கிறார். நீங்கள் அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் அவரை மாதிரி செயல்படுவீங்கன்னு சொல்கிறார். அவர் மாதிரி வாழலாங்கிறார். ஒரு குட்டி கிறிஸ்துவாக நீங்கள் பூமியில் வாழலாம். இயேசுவை போல பூரண புருஷராகும்படி உங்களுக்கு இந்த பைபிள் போதனையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதை நினைத்து பார்த்து நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, இயேசு இந்த இடத்துல என்னுடைய ஸ்தானத்தில் இயேசு இருந்தால் அவர் என்ன செய்வாரோ நான் அதை செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு நாம் அதுபோல் வாழ்கிறது மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக, நன்மையானதாக இருக்கும், லாபகரமானதாக இருக்கும். ஒரு வியாபாரி பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்குமா? என்ன லாபம்? லாபம் இல்லாத ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் மனிதர்கள் மட்டும் லாபகரம் இல்லாத, அதாவது நிறைய விசுவாசிகள் லாபகரமாக இல்லாத வேலைகளை செய்கிறதா இருக்கிறாங்க. ஆனால் லாபகரமானதாக நீங்கள் செய்யணும். பைசா மட்டும் இல்லை, மற்ற அநேக இங்கே மட்டும் இல்லை, நமக்கு பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இங்கே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற மாதிரி
பரலோகத்தில் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது எப்படி தெரியும் பாஸ்டர்? நீங்கள் பூமியில் உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படி சொல்கிறார். போகிறப்ப கொண்டு போக முடியாதான், ஆனால் இப்போ சேர்த்து வைக்கலாமா? நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் செய்கிற நற்கிரியைகள் நிமித்தம் அங்கே ஒரு பலன், ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு பணம் சேருது. அதனால் நீங்கள் இந்த பூமியில் ப்ராஃபிட்டபிளாக பலன் கொடுக்கக்கூடியதா, லாபகரமானதா, அதை நினச்சி நீங்கள் ஒரு வியாபாரி மாதிரி செயல்படுங்க. இங்கே கர்த்தருடைய வேலையை செஞ்சால் அங்கே கூலி கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது, அங்கேயும் கிடைக்குது. நாம் அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கோம், அவருடைய பிள்ளையாக இருக்கோம், அவர் ஏற்படுத்தி வைத்த ராஜாவாக அங்கே இருக்கிறோம், ராணியாக இருக்கிறோம். அவர் ஏற்படுத்தி வைத்த ராஜா ராணியாக இந்த பூமியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை போல செயல்படுவதற்கு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டார். இப்போ இந்த தேவனை பார்க்க முடியாதுங்கிறதுனால கண்ணால் பார்க்குற ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இயேசுவை கண்டாங்க, அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் எழுதி வச்சுருக்குது. அப்போ இவரை பார்த்தா அவரை பார்த்தாச்சுன்னு. ஆனால் நாம் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறோம்னு பார்க்குற போது இவரை பார்த்தா அவர் அப்படி இருக்கிறாரு, அவர் மாதிரி நம்ம இருக்கிறோம். இயேசுவை பார்த்தா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்கிறாரு. அப்போ நம்ம பிதாவை கண்டுட்டோம்னா அவர் எப்பேற்பட்ட குணமுள்ளவர், எப்பேற்பட்ட வல்லமையுள்ளவர்னு கண்டுட்டா அப்படி நாம் இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ளும்போது, அதுவும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்று நீங்கள் அறியும் போது உங்களுடைய பழையவைகளெல்லாம் ஒழிந்து போய்விட்டன. பழைய பாவ அக்கௌண்ட்டெல்லாம், பாவ மனுஷன் செத்து போயிட்டான்னே அந்த ரோமர் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. பாவ மனுஷன், பழைய மனுஷன் செத்து போயிட்டான். ஆனால் என்ன பிரச்சனை, நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்து தொலைக்குது. அது மட்டும் மறந்துருந்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கணக்கு என்ன சொல்கிறாரு, அந்த பழைய மனுஷனுடைய புத்தியெல்லாம் களைந்து சட்டை கழட்டுற மாதிரி கழட்டி போட்டுட்டு கிறிஸ்துவுடைய குணங்களை புதுசாக சட்டை தச்சு போச்சம் போட்ட மாதிரி போட்டுக்க அந்த குணங்களை அப்படிங்கிறாரு. அதை நம்ம அதுதான் மனம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிதாகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறது எது? அந்த இயேசுவை போல மனநிலையை நமக்கு உண்டாக்கி கொள்ளுவது. அதை தான் துணிஞ்சு பவுல் சொல்கிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு செய்தியை கேட்டீங்க, எப்படி காத்துக்கணுமா? அவர் மனசு எப்படியோ அது மாதிரி உங்கள் மனசு இருக்கட்டும்ங்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, இதில் போய் ரகசியமெல்லாம் இல்லை, முடியாதது கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு பிசாசு போராடி இல்லை நீ பாவிதான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவன். அதனால தான் தொடர்ந்து சர்ச்சு சபை ஆராதனை வாரத்துக்கு ஒரு நாள் அவர் கணக்கு பண்ணார். டெய்லி ஜபமும் நாமளாக பண்ணணும், நாமளாக பைபிள் வாசிக்கணும், நம்ம ஜபம் பண்ணணும். அது அல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் சபை கூடி வருதல்கிறத கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பொல்லாத சக்திகள் தவறான எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்க பார்க்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் விதைக்கிறத மட்டும் வச்சுக்க. அந்த விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டானா அது யாரா? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் விதைகளை விதைக்கிறாராம். என்ன விதைக்கிறாராம்? வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்குள்ளே விதைக்கிறாராம். அந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் வளர பண்ணிட்டீங்கன்னா, சுகத்துக்கான வசனத்தை வளர பண்ணால் சுகம் உண்டாயிரும். அப்புறம் தேவனுடைய குணாதிசயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அத்தனைக்கான அந்த வசனங்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அவரை மாதிரியே நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தால், ஆமாம் ரட்சிக்கப்பட்டா போகிறேன், இவனுக்காக போய் நான் சிலுவையில் ஏறணும், போகிறான் போ, அப்படியே நரகத்துக்கு போகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்களாக நீங்கள் இருந்ததுனால தான் உங்களுக்காக அவர் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு ஜீவன் கொடுத்தார். நான் நினச்சி பார்க்குறேன், அந்த பாடு நம்மளால் சகிக்க முடியுமா? முடியாது.
நிச்சயமாக முடியாது. ஆனால் நமக்காக அவ்வளோ பாடுகளை ஏதோ சிலுவையில் மரித்தாருங்க, அது மேலோட்டமாக விசுவாசிகள் சொல்லிட்டு போயிடுறாங்க, கிறிஸ்தவ உலகம் அது அப்படி சொல்லிட்டு போயிடுது. ஆனால் அது மாதிரி அந்த சிலுவை பாடு அவ்வளோ பயங்கரம். அதை இயேசு சகித்தார். அதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இல்லாட்டா நமக்கு ரட்சிப்பே கிடையாது. இந்த ஆதாமும் அதை ஒரிஜினலாக அந்த பிசாசும் இந்த ஆதாமும் பாவம் செய்யாமல் இருந்தால் இந்த பைபிளே கிடையாது. இம்பிட்டு போதனை நமக்கு என்னத்துக்கு? எல்லாமே நல்லா தெரியும்ல. ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தான்னா இயேசு சிலுவைக்கு போகிற வேலையே இல்லை. ஆனால் ஏன் போனார்? ஆதாம் பாவம் செஞ்சு தொலைச்சிட்டா, நம்மளும் அந்த வகையறால் வந்துட்டோம். இப்போ நம்மளை மீட்கணுங்கிறதுக்காக அவர் சிலுவைக்கு ஏறினார். இப்போதை நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் நல்லா படிக்க வச்சு, நல்ல வேலைக்கு போக வச்சு, நல்லா சம்பாத்தியம் பண்ணி, நல்ல பெண்ணை மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ வைக்கிறதுக்கு நல்ல வீட்டெல்லாம் கட்டி கொடுத்து இப்படி செய்கிறீங்க. அதுபோல் அவரும் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறார். இங்கே தான் பெற்றோருடைய வார்த்தையை கேட்டு அடங்கியிருந்து அந்த மாதிரி படிக்கிறவங்க ஒழுங்காக இருக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு போகிறது போல் அவருக்கு நாம் ஒழுங்காக இருந்து நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நல்ல உயர்ந்த மேன்மையான மகிமையான வாழ்க்கையை நீங்கள் பூமியிலையும் வாழ்வீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்தலம் அங்கே பரலோகத்தில் எல்லோரும் சமம் கிடையாதுங்க. பரலோகத்தில் எல்லா விசுவாசிகளும் சமம்னு ஒரு பாட்டு இருக்குது, கிறிஸ்தவ பாட்டு தான். ஆனால் சமம் கிடையாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் கொடுக்குறாருன்னா அப்போ அங்கே சமமாக இருக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டிருப்போம், பரலோகத்தில் இருப்போம். ஆனால் அங்கே பெரிய பெரிய அதிகாரி சின்ன அதிகாரிலாம் அங்கே அரசாங்கத்தில் இருக்கிறது போல் அங்கே பெரிய சின்னதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் பரலோகத்தில் நல்ல ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரிய கிடவாது. நம்ம அந்த என்னமோ கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம போய் ஒழுங்காக இருக்கிறதில்ல. நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம். இவரை மாதிரி நல்ல ஆள் ஒருத்தரே கிடையாது. இவரை மாதிரி வாழ்ந்தால் அதுக்கான பலன் இருக்குது. இவர் மாதிரி வாழாமல் போனால் அதுக்கான பலன் அது நரகம். அதுக்காக சமயத்தில் நரகத்தை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. நரகம் எவ்வளோ பயங்கரமானது. அவியாத அக்கினியில் சாகாமல் உருண்டுக்கிட்டே இந்த ஃப்ரையிங் பேன், கறி பொரிக்கும் சட்டி, அதில் போட்டு பொரிச்சா அது அப்படியே பொரிச்சுக்கிட்டே காலமெல்லாம் இருந்தா அது அதில் ஒருத்தன் வேதனைப்பட்டுக்கிட்டு சாகாமையே கிடப்பேன்னா இது என்ன கொடுமை? ஏன்டவர் இவ்வளோ கொடுமை? இயேசுநாதரே சிலுவையில் ஏற்றுனான்ல, அவ்வளவு கொடுமையாக பாடுபடுத்தினான்ல, அப்போ அதுக்கு ஏதாவது பலன் செய்யணும்ல, அதை செஞ்சிடுறாரு. சரி, இப்போ நான் 3 வசனங்களை நான் சொல்ல போகிறேன். தெரியாததெல்லாம் தெரிஞ்சதை தான் திரும்ப சொல்லுவானா இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய இருதயத்தில் படியணும். அது படிச்சிருச்சுன்னா வேறு யாரும் உங்களை ஏமாற்றவே முடியாது. இந்த உலகத்தில் பிசாசு ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, எதையாவது பொய்யை நம்ப வச்சு நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குறது, அதை தான் செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் நாம் சத்தியத்தில் நிலை நிற்கணுமானா அடித்து ஏற்றிட்டோம்னா அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம அதை அங்கீகரிக்க மாட்டோம். எங்க கொலோசையர் 2:14-15. கொலோசையர் 2:14-15. இப்போ 9-10 வாசித்தோம். இப்போ 14-15 நீங்கள் வாசிக்கணும். எங்கே வாசிக்கலாமா? வாசிப்பா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து
சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நமக்கும் தேவனுக்கும் நடுவாக அது நிற்காம அதை எடுத்து சிலுவையில் ஆணி அறைந்தார். நம்பர் 1, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, அது கர்த்தராலேயே எழுதப்பட்ட கையெழுத்து, 10 கற்பனைகள். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை எடுத்து நமக்கும் தேவனுக்கு இடையில நம்மளை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சே அதை பிடுங்கி எடுத்து சிலுவையிலே ஆணியினால் அறைந்து. எங்க விளங்கிருச்சா? நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து என்னது? 10 கட்டளைகள். திருடாதே, பொய் சொன்ன, அதான் திருடியெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கிறோம்ல. இது இருக்க வரைக்கும் மீதி இருக்கிறவனையும் பாவம் செய்ய வைக்கும். திருடாதேன்னு சொல்லுங்க, திருடுவான். சின்ன பிள்ளைகிட்ட இந்த விளக்க தொடாதேன்னு சொல்லுங்க, தொடும். இந்த ரூமை திறந்து பார்க்காதேன்னா அந்த ரூமை திறக்கிறதுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணணுமோ அம்புட்டு ஐடியாவும் பண்ணி அது பார்க்கும். அப்போ எது பாவம் செய்ய வைக்குது? திருடாதேன்னு சொன்னது திருட வைக்குது, அதை பார்க்காதேன்னு சொன்னது பார்க்க வைக்குது. விபசாரம் செய்யாதேன்னா அதுக்கேற்ற வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் வருது. அப்படி வர்றப்ப உலகத்தை அனுபவிக்கலைன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன்னு நம்மளை வைக்கிற 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோமில்ல, அதனால் 1 மாதம் கழித்து தான் கல்யாணம் வருது. இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணவங்க மாதிரி குடும்பமாக வாழ்ந்துக்கலாம்ல அப்படின்னா அதுக்கு அனுமதி இல்லை. அப்படி வாழ முடியாது. அப்படி செய்ய வைக்க பார்க்குறான். ஆனால் என்ன ஆயிரும்? அப்படி குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க கடைசியில் கல்யாணம் நடக்காமல் போகுது. சண்டை, அங்கே அந்த வீடுகளில் சண்டை வந்து ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் கேட்குறேன், அந்த வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சற்பாடு இவங்க தங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாக வாழுவாங்களா? அவன் கூட படுத்து இருந்துருச்சேன், இவளோட நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆத்மாக்கள் நிம்மதியாக இருப்பாங்களா? நிம்மதியாக இருக்க முடியாது. விபசாரம் செய்யாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி உடலுறவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுனால மீறி போகிற மாதிரி வருது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. அந்த இச்சியாதிருப்பாயாங்கிற ஒரு வார்த்தை எல்லா பொல்லாத காரியங்கள் மேலேயும் ஆசையை உண்டாக்கிறது. இவர் என்ன பண்ணார்? இந்த நியாயப்பிரமாணம் தானே இவனை பாவம் செய்ய வைக்குது. இந்த நியாயப்பிரமாணம் தானே இவனை பாவின்னே இவனுக்கு அறிவிக்குது. வசனம் இருக்கா? அதுக்கெல்லாம் காட்டிடுறேன். ரோமர் 5வது அதிகாரத்தில் 13வது வசனம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும், அது எப்போ? மோசையோடைய காலத்தில் நியாயப்பிரமாணம் வருது. அப்போ ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. இவங்க 400 வருஷம் எகிப்தில் இருந்தப்பவும் நியாயப்பிரமாணம் இல்லை. ஆனால் அதற்கு வெளியேறி வர்றப்ப இவங்க ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க. என்ன தப்பு? கர்த்தரை விட்டுட்டு வேற ஒரு தெய்வத்துக்கு கண்ணுக்குட்டியாக செஞ்சு ஆராதிக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட வேண்டி வந்துச்சு. அப்போ தான் நியாயமான பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. இந்த ரோமர் 5:13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. திருடாதேன்னு சொன்னதுனால தான் இப்போ திருடுறது பாவம்னு
சொல்கிறான். அப்போ திருடாதேங்கிற ஒரு பிரமாணம் இல்லாமல் இருந்திருந்தா அது எப்படி இருக்கும்? திருடுற வேலையே வராது. இந்த திருடாதேன்னு சொன்னதுனால திருடுறான். அப்போ திருடிவிட்டு நான் பாவின்னு சொல்லிக்கிறான். எப்படி? திருடாதேன்னு சொன்னதுனால திருடுறான், திருடிவிட்டு தன்னை பாவின்னு சொல்லிக்கிறான். அப்போ நியாயப்பிரமாணம் தான் இவனை பாவம் செய்ய வைக்குது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா இவனை பாவம் செய்ய வைக்கிற சக்தி அங்கே இல்லை. ஒரு மீறுதல் அங்கே வருது. எங்கள் 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் 15 55 56 ஏ மரணமே, சாகடிக்க பார்க்குற மரணமே, மனுஷனை சாகடிக்கிற மரணமே, ஏ மரணமே உன் கூர் எங்கே? உன்னுடைய பலன் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? பாதாளம், அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை இப்போ என்கிட்ட இருக்குதுன்றார். அப்போ ஒருத்தனை சாகடிக்கக்கூடிய பவர் பிசாசுக்கிட்ட இருந்துச்சு, அதை பிடுங்கிட்டேன்றார். ஒருத்தனை பாதாளத்துக்கு அனுப்பக்கூடிய பவர் அந்த பிசாசுக்கு இருந்துச்சு, அதை பிடுங்கிட்டேங்கிறார். வசனத்தை திரும்ப பார்க்கணுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம், இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. 1 கொரிந்தியர் 15 பிடிச்சிக்கோங்க. 1:18 வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை அதிகாரத்தை உடைய ஆளாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள் அதிகாரம் யார்கிட்ட வந்துருச்சு? இப்போ இயேசுக்கிட்ட. எப்படி வந்துச்சு? இவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால. சரி, இங்கே இந்த 1 கொரிந்தியர் 15 மரணமே, ஏ மரணமே, சாகடிக்கிற மனிதனை சாகடிக்க வைக்கிற வல்லமையே நீ எங்கே? உன் கூர், உன்னுடைய வல்லமை எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். பாவம்தான் மனுஷனை சாகடிக்குது. உண்மைதானா? பாவம்தான் மனுஷனை சாகடி. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தோடைய ஸ்ட்ரென்த்தை எப்படி வருதுன்னா, இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால அதை மீறி மீறி பாவம் செய்கிறான்ல, அதனால் இந்த நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை பலப்படுத்தும், பாவம் இவனை கொன்றுதான். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குதான். அப்படி தானே எழுதியிருக்கு. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். 10 கட்டளை தான். அப்புறம் ஏயா கொடுத்தீங்க அப்படின்னா, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அந்த பிசாசு கட்சிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தேன்றார். ஆனால் அதை வச்சு ரட்சிக்கப்படுறதில்ல. ரட்சிக்கப்பட்டவே அதுலேருந்து போகக்கூடாது. அவ்வளோதான் கர்த்தர் கொடுத்தது. இப்போ இந்த விவரத்தை புரிஞ்சுக்கங்க. நியாயப்பிரமாணம் நமக்கு நல்லதல்ல. அதனால தான் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நீக்கிட்டார், நியாயப்பிரமாணம் தான் நம்மளை பாவின்னே சொல்லுது, அந்த நியாயப்பிரமாணம் தான் பாவிங்கிற அறிவு கூட இவனுக்கு இருக்காது, அப்படியெல்லாம் சொல்லி இந்த வழக்காடுகள் கலாத்தியர்லேயும் ரோமர்லேயும் வருது. இவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த பாவத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. நியாயப்பிரமாணத்தை பிடுங்கு, எடுத்து சிலுவையில் ஆணி அரைஞ்சிரு. 2 காரியம் அடைஞ்சுன்னு சொன்னேன். ஒன்று, சிலுவையில் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து இயேசு சிலுவையில் அரைஞ்சார். 2வது காரியம், பிசாச தோலை உரிச்சிட்டார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, அதாவது ராஜாக்கள் அடுத்த தேச ராஜாவோட யுத்தத்துக்கு போய் அவனை பிடிச்சிட்டு வர்றப்ப அவனை நிர்வாணமாக்கி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இவங்க ஊரில் பிரதானமான தெருக்களில் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, பார் இவன் தான் அவங்க எதிரியாக இருந்தவன்,
இவன் தான் உங்கள் எதிரியாக இருந்தேன், பாருங்கள் இவனுடைய அதிகாரத்தெல்லாம் பிடுங்கிட்டேன், இவனே நிர்வாலமாக்கிவிட்டேன், கேவலமாக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வர்றதான் வெளியரங்கமான கோலமாக்கி அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இவர் சிலுவையில் செத்து போயிட்டாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் கடைசிக்கு அவர் வெற்றி சிறந்தார். அது என்னான்னு விளங்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பாக எதுவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. ரெண்டு காரியம். ஒன்று, நமக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் அரைஞ்சு விட்டார். இன்னுமே நீ திருடாதே பொய் சொல்லாதே அந்த நியாயப்பிரமாணமே இல்லடான்றார். அந்த நியாயப்பிரமாணமே இல்லை. ஒரே ஒரு பிரமாணம் தான் முதல்ல கொடுத்தா இருந்தால் அவன் கட்சியில் சேராத, இந்த பழத்தை தின்னுவிட்டு அவன் கட்சியில் சேர்ந்துடாதன்னு ஒரே ஒரு பிரமாணம், அந்த ஒரு பிரமாணம் கூட அவனை பாவியாக்கி பிடிச்சு. அது என்னன்னு பார்க்கணும். சாலமோன் அப்படி இந்த பாவம் செய்கிறதுன்னு என்னன்னு பார்க்கணும். அந்த மற்ற தெய்வ வழிபாட்டுன்னா என்னென்னு பார்க்கணும். அதுக்குள்ளெல்லாம் போனேன்றான். அதை பார்க்கணுமா? இந்த ஆதாம் பார்க்கணும்னு தான் போய் தொலைச்சானோ என்னமோ தெரில, பார்க்கணும்னு போய் எப்படியோ போய் அங்கே அடிமையாகிட்டான். அந்த ஒரு பிரமாணம் இப்போவும் அந்த ஒரு பிரமாணம் தான் நமக்கு இருக்குது. கர்த்தரை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த 10 கற்பனையை காலி பண்ணிட்டாரு, ஆனால் அந்த ஒரு கற்பனை நிற்கிது. இந்த எண்ணெய் விட்டு நீ வேற பக்கம் போகக்கூடாது, அந்த ஒரு கற்பனை தான் நிற்கிது. ஓகே, அப்போ அந்த 10 கற்பனை சிலுவையில் அரைஞ்சு விட்டார். அடுத்து இந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் அவைகள் மேல் வெற்றி சிறந்தார், வெளியரங்கமான கோலமாக்கி. அந்த அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அந்த வல்லமையெல்லாம் பிடுங்கிட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதான் நான் சொன்னேன், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமா, பிசாசு இயேசுவை சிலுவையில் அறையிறோம்னு அவன் நினைச்சான். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணா, நிர்வாணமாக்கி சிலுவையில் அறையிறான். இப்போ எனக்கு விளங்குது, ஏன்டா இந்த யுத்தத்துக்கு போகிறவங்கெல்லாம் எதிரி ராஜாவை பிடிச்சிட்டு நிர்வாணமாக்கி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இந்த தெருவிலையாக இழுத்துட்டு போகிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு விளங்குது. ஆவே இயேசுவை நிர்வாணமாக்கி, ஆனால் அது மூலமாக அந்த அவன் ஒரிஜினலாக நிர்வாணமாக இருந்தது, அது அவனுக்கு வெட்கமாக இல்லை. பாவம் செஞ்சோன்னா அது வெட்கமாக போச்சு. இவர் என்ன அதுக்கும் சேர்த்து கரையம் செலுத்துகிறாரு. நிர்வாணமாக சிலுவையில் தொங்கி அப்படி நிர்வாணமாக சிலுவையில் தொங்க விட்டு கொள்கிறான். ஆனால் என்ன நடந்துருச்சு, இவர் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் பிசாசோடைய எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை நிர்வாணமாக்கி அங்கே தெருவாக இழுத்து போய் நீ சத்தடா, இதோட முடிஞ்சடா உன் கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காரியம். இவன் பிசாசு நினைக்கிறான் இயேசுவை கொண்டுட்டோம்னு. ஆனால் நடந்ததுன்னா இயேசு சிலுவையில் இருந்தபோது பிசாசை தோக்கடிச்சு விட்டார். இயேசு யாருங்க? தேவனுக்கு சமமாக இருந்தவர். தேவனையே கொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எம்புட்டு ஆத்திரத்தில் அடிச்சிருந்துருப்பான் தெரியுமா இயேசு அன்னைக்கு. அவனை நரகத்துக்கு அனுப்புறது சரிதானா இல்லையா? நான் சொல்லுவேன் சரி. கொஞ்ச நாளைக்கா இல்லை, அவன் நித்திய காலமும் நரகத்தில் இருக்கலாம். சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு செய்வான்னா அவனுக்கு சரியான தண்டனை அந்த நரகமாக தான் இருக்கும். அப்புறம் அவனோட சேர்ந்து போகிறவங்க, ரட்சிக்கப்பட மாட்டேன்னு அவனோட சேர்ந்து போகிறவங்க, அவங்களுக்கு அதுதான் சரியான தண்டனையாக இருக்கும். அதனால தான் ரட்சிக்கப்படுகிறது இப்போதைக்கு இந்த உலகத்து மக்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியலைன்னாலும் போய் சேர்ந்த பிறகு அப்புறம் தெரியும். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் விழாதபடிக்கு, இயேசுவே என் ஜீவன், இயேசுவே என் மூச்சு, அப்படி நம்ம வாழணும்.
இப்போ இந்த இடத்துல பிசாசை தோற்கடிச்சிட்டாரு, அவனுடைய வல்லமையை உரிந்து கொண்டார், நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்தார். இப்போ அது நியாயப்பிரமாணம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட கர்த்தர் சொல்கிறது, என் பிள்ளையாருடா போதுன்றார். என் பிள்ளையா இருப்ப, அவன்கிட்ட போகாத, என் பிள்ளையாரு போதுங்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மறுபடி இந்த பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அந்த பிசாசை அடக்கி, அவனோட கொட்டத்தை அடக்கி, அதான் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் இயேசு சொன்னார். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா திறவுகோள்? எது? வாக்கு தத்தங்கள். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு திறவுகோள். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள திறவுகோள் சாவியாக இருக்கிறது. சாவியை போட்டால் அது வரும். சுகத்துக்கான திறவுகோள், அவருடைய தழும்புகளால் குணமானேன், என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானேன். இதை எடுக்கணும். இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாரு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடுங்கிறார். போராடுவேன், நிற்பேன், எடுத்துக்கிடுவேன் சொல்லணும். நம்ம இப்போ சீக்கிரம் முடிக்கணும், அதனால் இப்போ நான் உடனே அடுத்த வசனத்துக்கும் போயிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அது எந்த பின்னணியில் அந்த வசனம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மனப்பாடமே ஆயிரும் நம்ம. ஏன்னா அத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான். இன் த ஃபேஸ் ஆஃப் டெத், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், இந்த ஃபேஸ் ஆஃப் டெத், தன் ஜீவனையும் பார்க்காம என்ன பண்ணாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் வாக்குத்தத்த வசனங்களினாலும் அந்த பிசாசை ஜெயித்தார்கள். இந்த வசனம் எந்த பின்னணியில் இருக்குது? சாத்தான் வானமண்டலங்கள் இப்போ இருக்கிறான், இன்னும் வானமண்டலங்களில் அவன் இருக்கிறான். அவனுடைய டெப்புட்டிஸ் எல்லாம் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அதில் ஒரு கூட்டம் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் இருக்கிறதெல்லாம் இந்த அந்தகார லோகாதிபதிகள். அதை விட குறைஞ்சதெல்லாம் அதிகாரங்கள், துரைத்தனங்கள், கடைசி பிசாசு வரைக்கும். இது எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு டைமில் அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் இந்த பிசாசு அவன் அங்கே சிங்காசனம் போட்டிருக்கானா, அவனை கீழே தள்ளி விடுவார். அவனை கீழே தள்ளி விட்டால் ஏற்கனவே இருக்கிற பிசாசே பத்தாதா? இப்போ இந்த பிசாசு கேப்டன் பிசாசு வேறு கீழே இறங்கணுமா? பத்தாவதுக்கு பாதாளத்தில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் பாதாளத்தை திறந்து விட்டால் நிறையா வெட்டுக்கிளிகள் மாதிரி வந்துச்சு. அப்படி பிசாசம் அதெல்லாம் சேர்ந்து வந்து மொத்தமாக பூமியில் இருக்க ஆட்களை உபத்திரவப்படுத்தினா. உபத்திரவ விசேஷமாக யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கிறவங்களுக்கு. ஏற்கனவே நரகத்துக்கு போகிறவனே உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த தேவனுடைய பிள்ளைகளாம் அன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கிறவே நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. யார்? உபத்திரவ காலத்துலேயும். அப்போ உபத்திரவ காலத்தில் இந்த பிசாசுகளே அவுத்து விட்டால் அநேக வேதனைகள், துன்பங்கள், பாடுகள். அப்போ அதை தான் அந்த பிசாசெல்லாம் கீழே விழ தள்ளப்பட்டது. சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டுப்பான். அந்த பிசாசை தள்ளி விட்டார். இப்போ இந்த எல்லா பிசாசும் சேர்ந்து வந்து ரொம்ப உபத்திரவப்படுத்துது. எல்லா பிசாசும் இயேசுவை சிலுவையில் இருக்கும்போது உபத்திரவப்படுத்துச்சு. இப்போ அதே மாதிரி எல்லா பிசாசும் பூமியில் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருக்க யாவரையும் துன்பப்படுத்தும். எப்போ? உபத்திரவ காலத்தில். நம்ம இங்கே இருக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. நம்ம ஏற்கனவே பரலோகம் போய் சேர்ந்துருப்போம். அந்த உபத்திரவ காலத்துக்கு நம்ம இருக்க மாட்டோம், நம்ம பரலோகத்தில் இருப்போம். ஆனால் அந்த காலகட்டங்களில் இருக்கிற விசுவாசிகளை இயேசுவை விடு, இல்லாட்டி உன்னை என்ன செய்கிறேன் பாரு, அதான் விற்க வாங்க முடியாதெல்லாம் பண்ணுதே, ஏதோ ஒன்றை பண்ணி உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கன்னா, அந்த சமயத்தில் இவங்க மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் வருது, மரணம் நேரிடுறதா இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க?
இயேசு கிறிஸ்து மூலம் நான் போட்டிருக்குது. ஆட்டுக்குட்டியானவரின் the lamb of God, the blood of the lamb of God. lamb-ன ஒன்று அடிக்கப்பட்டது, பரிகாரம் செய்தார். அந்த இரத்தத்தை, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு, எனக்கு ஜீவன் இருக்கு. அதனாலையும் இந்த வாக்குத்தத்த வசனத்தினாலையும் இன்றைக்கு நமக்கு இந்த போராட்டம் இல்லையா? நமக்கு இப்போ என்ன இருக்குது? ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? வாக்குத்தத்த வசனம் இருக்கா இல்லையா? அப்போ ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற அந்த பிசாசை ஜெயித்தார்கள். they overcame him. அந்த பிசாசை ஜெயித்தார்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு கடைசிக்கு ஆதாமை கூப்பிட்டு இருந்தா பூமி முழுசு நீ ஆண்டுக்க. அது இன்றைக்கி நம்ம சில ஆட்கள்கிட்ட ஒரு சரி 10,000 ரூபாய் கொண்டு இந்த அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு வாடான்னா நிறைய பேரை நம்ப முடியல. உண்மையா இல்லையா? அது வரைக்கும் நல்லவனாக இருக்கான், காசை வாங்கின உடனே நம்பிக்கைக்குரியாதவனா இல்லாமல் போயிடுறான். இவர் பூமியவே ஒட்டுமொத்தமாக உன்னுடைய கண்ட்ரோலில் கொடுக்குறேன் நம்பி கொடுத்தாருங்க. இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டான், எதிரியோட சேர்ந்து. இப்போ கர்த்தர் உங்களை நம்பி இந்த பூமி ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரா இல்லையா? நம்ம கேள்வி, நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா? நம்பிக்கைக்குரியவர்களா? மறுபடியும் அவன் போய் பிசாசு கூட சேர்ந்த மாதிரி நம்ம சேராம இருக்கலாமா? அப்புறம் பிசாசு சொல்ற பாவத்தை செஞ்சால் நம்ம அவன் கூட சேர்ந்தோம்னு தானே அர்த்தம். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்பி உங்களுக்கு உங்களுடைய உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதை கட்டுவீர்களோ எதை அவிழ்ப்பீர்களோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. உலகத்தை ஆண்டுக்கான்னு கொடுத்தா இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேற வருது. சரியாக வைக்கணும், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக சரியாக செய்யணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு வேற வருகிறது. அப்போ நம்பிக்கைக்குரியவர்களா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி, எப்படி நம்பிக்கைக்குரியவர்களா நீங்கள் இருக்கீங்கன்னு அவருடைய தான் அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஆண்டுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், பிசாசு லூசிஃபர் அவனுடைய வகைரா எத்தனை தூதன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேர் இஸ் எ கவுண்ட்டு. ஏறக்குறைய 3/4 தேவதூதர்கள்லாம் இவனோட சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு கணக்கு வருது. அப்படி பார்த்தா ஒரு கவுண்ட் இருக்குது, இவ்வளவுதான் அப்படின்னு. அந்த லூசிஃபரு அவனுடைய வகைரா எல்லாரையும் நீங்கள் அடக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அண்ட சராசரம் முழுசு இருக்கக்கூடிய எல்லா பிசாசுகளும், இந்த பிசாசு இங்கே இருக்கிற பூமியில் இருக்க பிசாசு அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க? அவன் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். போய் அந்த யோபுவை பார்த்தீங்களா அப்படிங்கிறான். இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான் நினைக்கிறீங்க? இங்கே இருக்க உட்காந்துருக்க ஆளெலாம் பார்த்து இவங்கெல்லாம் பெரிய என்னமோ இந்த வசனமெல்லாம் சொல்கிறாங்க, அதை சரின்றாங்க, இவங்களை பற்றி என்ன சங்கதி அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் எதுக்காக பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் அவர் அனுமதி கொடுக்க, அப்புறம் பயந்த காரியம் நேரிட்டதுன்னு மாதிரி உங்களுக்கு ஏதாவது வர வேண்டாம், பயப்படவே வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் அதிகாரமுடையவர்கள். லூசிஃபர் முதல் கொண்டு எல்லா பிசாசுகளையும் கட்டுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள். ஒரு தூதன் ஒருத்தன் வருவானா, பிசாசை சங்கிலியில் போட்டு கட்டி 1000 வருஷம் அடைச்சி போட்டுருவானா. அதுபோல் இப்போ நீங்கள் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சபை இங்கே இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. ஏன்னா இந்த சபை தான் இதை கட்டுறேன் உன்னை கட்டுறேன்னு சொல்லி கட்டி போட்டு வச்சுருக்குது. இந்த சபையை தூக்கிட்டாருன்னா இந்த அந்தி கிறிஸ்துவை கட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை, அப்போ அதை வெளிப்படுவேன்னு சொல்கிறாரு.
தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது அவன் வெளிப்படுவான், அப்படி போட்டிருக்கு. நீங்கள் இருக்க வரைக்கும் பிசாசு ஆட்டம் போட முடியாது. ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கும் வரை எனக்கு விரோதம் எந்த பிசாசும் ஆட்டம் போட முடியாது. இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகாரியாக வச்சுட்டார். நமக்கு இவ்வளவு நடக்குமா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலை பார்த்தா இன்னொரு பெரிய வேலை அப்படி போகணும்னு ஆசைப்பட்டா, இவர் நான் பெரிய வேலையை கொடுத்துறேன்டா அப்படி பிசாசை கட்டிட்டு அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் சரி அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விடுவிக்கக்கூடிய, அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். சுகத்தை உனக்கு கொடுக்கிறேன், பலனை உனக்கு கொடுக்கிறேன், ஆளுகையை கொடுக்கிறேன், அதிகாரத்தை கொடுக்கிறேன், நீ பெற்றுக்கொள். எப்படி பெற்றுக்கொள்றதா? அவர் கொடுக்கிற அந்த கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ அவர் கொடுக்குற கிருபையை வாங்கிக்கணும், அவர் கொடுக்குற நீதியை வாங்கிக்கணும். நீங்கள் கிறிஸ்துக்குள் தேவனுடைய நீதியாக நீதிமான அல்ல, நீதியாகவே இருக்கிறீங்கன்றார். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கீங்க, அவர் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, நீதியாக இருக்கீங்க. கிருபை சிலுவையில் அவர் சம்பாதிச்சதெல்லாம் உங்களுக்கு இலவசம், அதான் கிருபை. சிலுவையில் என்னெல்லாம் சம்பாதிச்சார் அவர்கிட்ட இருந்தது பூரா உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ நீங்கள் இயேசுடையதெல்லாம் என்னுடையதுன்னு நீங்கள் சொல்லலாம். இயேசு என்ன சொன்னார்? பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் சொல்லலாம் இயேசுடையவைகள் யாவும் உங்களுடையவைகள், நீங்கள் சொல்லலாம். அது உண்மை. இதை ஏன் ரியலைஸ் பண்ணுறதில்லை? இதை ஏன் உணர்றதில்லை? அதே சரியான வசனத்தை பிடிக்கிறதில்ல. ஏன் நம்ம அதிகாரத்தை, நம்ம கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தலை? அதிகாரத்தை பயன்படுத்த வரைக்கும் அவன் ஆட்டம் போடுறான், நம்மளை தானே போட்டு மிதிக்கிறேங்கிறான். அவனுக்கு இடமில்லை. எவ்வளோ பிசாசு வந்தாலும் அப்பாலே போ சாத்தானே. அது சொல்ல உங்கள் வார்த்தை, உங்களுடைய வார்த்தை அந்த பிசாசுகளை தூர நிற்க வைக்கிறது. உங்களுடைய தலையில் இருக்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை சுற்றி வேலி அடைத்து காத்திருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார். அதனால் இதெல்லாம் இந்த வசனங்களை பாதுகாப்பு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் நீங்கள் இருக்கீங்களா பாதுகாப்புக்குள்ளே? அது நமக்கு தெரியும். பாதுகாப்புக்குள்ளே இருங்க, பிசாசை போட்டு மிதிங்க. பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கிறதுக்கு சொல்கிறாரு. அப்புறம் சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பீர்கள். எவனுக்காச்சும் பில்லி சோனியம் செஞ்சு வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்து விட்டுறதுக்கு அதெல்லாம் எடுப்பீர்கள். சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் எந்த அதிகாரம் கொடுக்கல. டேக்கப் யுவர் அத்தாரிட்டி. அதாவது உங்களுக்கு கலெக்டர் வேலை கிடச்சா சரி, ஒரு ஸ்கூல் டீச்சர் வேலை கிடச்சா, கலெக்டர்லாம் சொன்னாக்க விளங்காது. ஸ்கூல் டீச்சர் வேலை கிடத்தா போய் ஸ்கூல் டீச்சர் வேலையில் ஜாயின் பண்ணணுமா இல்லையா? ஜாயின் பண்ணணுமா இல்லையா? அதிகாரம் வந்துருச்சு, அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு குதிச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் வேலையை டீச்சர் வேலை பார்க்க முடியாது. போய் எங்கள் பர்டிகுலர் டேயில் டியூட்டியில் ஜாயின் பண்ணி கையெழுத்து போடணும். அதை போடுவீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு இருக்க அதிகாரத்தில் எடுத்து பயன்படுத்துவீங்களா? ஆமாம் பைபிளில் இருக்குது, பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம் பைபிளில் போட்டிருக்குது. அது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? நீங்கள் எடுத்தால் எந்த பிசாசு நிற்க முடியாது. நான் சொல்கிறதையே உங்களுக்கு மனப்பாடமாயிரும்னு நினைக்கிறேன். கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னார், உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நாய்களும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம் அப்படி சொல்லிட்டாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. He is in favor of you. உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நீங்க எழும்பலாம், இயேசுவின் நாமத்தினால எழும்பலாம், இயேசு செய்த வேலையில் செய்கிறேன்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த அறிவு தேவையாக இருக்கிறது. இயேசுவை பற்றி, தேவனை பற்றி அறிவு தேவையாக இருக்கிறது. அறிவு இல்லாமல் போய் கரண்டில் கையை வச்சாக்கா ஷாக் அடிச்சுவிடும். அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தால் கூட ஷாக் அடிக்குது.
அப்போ அறிவில்லாமல் போய் தப்பாக செய்ய நமக்கு அதிகாரமே கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க, விவரமான ஆளாக இருங்க, பைபிளை நல்லா படிங்க. கர்த்தர் என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறார், எப்படி பிசாசை மேற்கொள்கிறது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி ஆளுகை செய்கிறது, எப்படி கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறது, எப்படி பிசாசோடைய பிடியில் இருக்க ஆத்மாக்களை விடுதலையாக்குறது, எப்படி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணுறது. எவ்வளோ நாள் நன்மைக்காக காத்திருக்கிறோம். ஏன் அந்த ஆசீர்வாதம்லாம் கட்டி போட்டு கிடக்குது. நீங்கள் தான் சொல்ல, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமே உன்னை விடுவிக்கிறேன், வா என்கிட்ட சொல்லணும். நீங்கள் வரும், உங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள். நான் சொன்னேன், சிலுவையில் இயேசு உங்களுக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை ஆணி அரைஞ்சு விட்டார். இவன் நினச்சிக்கிட்டான் இயேசுவை கர்த்தரையே சிலுவையில் அரையிறோம்னு இவன் நினச்சிக்கிட்டான். கடைசிக்கு அவர் இவனை ஜெயிச்சு விட்டார். அவனை ஜெயிச்சு விட்டு கடைசிக்கு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அப்படி விட்டார். இப்போ என்ன செய்யணுமா, நாம் ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அப்பாலே போக சாத்தானே அப்படி சொல்லிட்டு அவனுடைய பிடியில் இருக்கிற நன்மைகளை எடுத்து நாம் பயன்படுத்தி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை எதிர்பார்க்கிறார். இப்போ பெற்றோர் எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்ல. அது வாட்டுக்கு போட்டுட்டு நான் எங்கேயாவது போகிறேன்ட்டு போயிட்டாங்க. பெற்றோர் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேங்க, இந்த பயபார் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி அவர் நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. அந்த நன்மையை நீங்கள் நான் எடுத்துக்கலைன்னா அவருக்கு வருத்தமாக இருக்கும். விசுவாசத்தினால தான் அதை எடுத்துக்க முடியும். அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. விசுவாசம் அப்படி நீங்கள் எடுத்துருவீங்க, நீங்கள் ஆளுகை செய்வீங்க. விசுவாசியுங்கள், விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. எழும்பலாமா, எழும்பி பிரகாசிக்கலாமா, வசனத்தை பிடிச்சிக்கலாமா. ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். ஆமாம், அவனை ஜெயித்தார்கள். ஜெயிப்பீங்களா? ஜெயம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்துட்டு ஜெபம் பண்ணலாம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன், தொனியாய் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பன எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பன எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் வசனங்களை அனுப்பினீர், வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கினீர் என்று வாசிக்கிறோம். இன்று எங்களுக்கு வசனங்களை அனுப்பி இருக்கிறீர். இதை நாங்கள் பிடித்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆள கிருபை கொடுத்திருக்கிறீர். அதை எடுத்துக்கொள்ள கிருபை தாரும். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும். இந்த பிசாசை ஏற்கனவே சிலுவையிலே தோற்கடித்தீர், வெளியரங்கமான கோலமாக்கினீர். எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை எங்கள் தேவனுக்கும் எங்களுக்கு நடுவாயிராதபடி சிலுவையில் ஆணி அடித்தீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்போ நாங்கள் சத்தியத்தை அறியும் போது அது எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறியும் போது
நாங்கள் அதிகமான விடுதலைக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த கிருபை இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கடவது. பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் இவர்கள் நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு சுகம் பலன் உண்டாகட்டும். இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலே ஆத்மாவிலே போராடுகிற எல்லா பிசாசு கூட்டங்களே, இவர்களை விட்டு அகன்று போங்கள் என்று. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு சொந்தம். இவர்கள் மேல் பிசாசு அதிகாரம் இல்லை என்று, பிசாசு கூட்டங்களை இவர்களை விட்டு போங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேல் சுகம் உண்டாயிருக்க கடவுள், சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், உம்முடைய ஆவியினாலே பலன் உண்டாயிருக்கட்டும். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். உமக்கு மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இருப்பதாக. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ சொன்ன வசனம் 3 வசனம் தான் சொன்னேன். 3 வசனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். பிடிச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கிறதுக்கு கொலோசையர் நிருபம் இந்த வாரத்தில் வாசிங்க. அதிலிருந்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை வாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.